டூட் ஏதோ என்னால் முடிஞ்சது 4-2. மார்னிங் ஒரு 6:30 வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டு ஒரு ஓட்டத்தை ஆரம்பிச்சாச்சு. இந்த ஒரு ஓட்டை 2.4 கிலோமீட்டர் 14 நிமிடம் 14 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கேன். இது ஏன் சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேல வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆகுறேன்னா இல்லை டிகிரேட் ஆகுறான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு தான். அந்த ஓட்டத்தை முடிச்சுட்டு பீச் பக்கத்துலேயே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு சில எக்யூப்மெண்ட்லாம் வச்சிருக்காங்களா, அதில் போயிட்டு புல்லப்ஸ் பண்ணேன். ஆனால் என்ன ஒரு 6 புல்லப்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுக்கவே முடியல. சரி மற்ற ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு பீச் பக்கத்தில் இருக்க கல்லாண்டை உட்காந்துட்டு கண்ணு மூடிட்டு அந்த அலையோட சத்தத்தை வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். சரி டைம் ஆக நானும் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். வரவேல வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு நேற்று ஒரு பெயிண்டிங் ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொன்னல, அந்த ஒர்க்கில் சில பல வேலைகள்லாம் மிச்சம் மீந்துருச்சு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டு எங்கள் மம்மி கிட்ட இருந்து ஒரு குரல், டே உன் துணியை நீயே தோச்சு போட்டுறான்னு சொல்லிட்டு, ஐயோ என்னால முடியும்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பிரச்சனையை போட்டு சரின்னு நம்ம துணியை நம்மளே தோச்சு போட்டாச்சு. அப்படியே காலை வேலைக்கு 4 சேமியா வாயில போட்டு அப்படியே நமக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு ஒரு சாயங்காலம் போல நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 குட்டி பசங்க பம்பரை விட்டு விளையாடிட்டு இருந்தானுங்க. அதில் ஒருத்தவன் பேர் கானேஷ், இன்னொருத்தவன் பேர் ஆதேஷ். என்னடா 2 பேரும் இஷ்ல முடிகிற மாதிரி வச்சிருக்கீங்க அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு நானும் ஒரு செகண்ட் யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் அவன்கிட்ட கேட்டேன், ஒருத்தவன் 8வது படிக்கிறானா இன்னொருத்தவன் 3வது படிக்கிறானா, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமா. எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸை விட்டு இவ்வளோ கேப் இருக்க ஃப்ரெண்டு எப்படிதான் பிடிச்சான்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. அப்படியே அவன் கிட்ட இருந்து பம்பரத்தை வாங்கி நான் விட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் என்ன ஒன்று ஒரு 5 வருஷம் டச்சு விட்டு போச்சு. மொதல் தடவை அசிங்க பத்திர அதரான்னு சொல்லிட்டு அப்படியே விட ஆரம்பிச்சேன். பரவாயில்ல எப்படியும் வந்து பார்த்தா வந்துருச்சு. ஆனால் 2வது 3வது தடவை கொடுக்கல வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பி விட்டுருச்சு. அப்படியே அந்த பசங்களுக்கு டாட்டா சொல்லிட்டு வீட்டில் இன்னோட வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இந்த ரூமில் தான் நண்பர்களை பெயிண்ட் அடிச்சாங்க. ஆனால் என்ன பர்சனலி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கலர் பிடிக்கவே இல்லை. உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லுங்க. வீட்டில் இருக்க இந்த எல்லா பொருளையும் யாரை கட்டிட்டு மறுபடியும் வைக்கிறதுக்கு போதும் ஆயிருது. இந்த வேலையை பண்ணி முடிக்கிறதுக்கு 8:30 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. அதுவும் முழுசாக கூட பண்ணல, கொஞ்சோண்டு வேலையை தான் பண்ணது. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 8:30 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. நைட்டு டின்னர் முடிச்சுட்டு ஒரு 10 மணி போல் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மழை. நம்மளும் இந்த எடிட்டிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 11:30 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிட்டு இருந்தேன். எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ள தூக்கம் என்ன ரொம்ப அழைக்கிறது. சரி நீ இதுக்கு மேலே கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு நாளைக்கால எடிட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக ஒரு தூக்கத்தை போட்டுட்டேன். இன்னைக்கு நமக்கான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10/5 to ஒரு 6 கொடுக்கலாம். ரிமைனிங் பாயிண்ட்ஸ் கொடுக்காததுக்கு என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஷன்ல இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பட் ஆனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைமே இல்லை எனக்கு. சரி டியூட், ஏதோ உங்களால் முடிஞ்சது டே பை டே பண்ணிக்கிட்டே இருங்க.